வெல்லட்டும் 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 ஆசிரியர் போராட்டம் வெல்லட்டும் 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 ஆசிரியர் போராட்டம் வெல்லட்டும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா பணி நியமனம் வேணும்னா பணி நியமனம் வேணும்னா பள்ளியை காக்க வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை உயர வேண்டும் உயர வேண்டும் நிரப்பிடுக 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 பாதி பணியிடத்தை நிரப்பிடுக பாதி பணியிடத்தை நிரப்பிடுக நிலைநாட்டு நிலைநாட்டு சமூக நீதியை நிலைநாட்டு 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 சமூக நீதியை நிலைநாட்டு. நாங்க 2024 ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக நியமன தேர்வு எழுதி தகுதியுள்ள ஆசிரியர்கள் அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டெட்டுங்கிற தேர்வு எழுதியிருக்கணும். அது குவாலிஃபைடு ஆனா மட்டும்தான் நீங்க ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கு அதாவது நியமன தேர்வுக்கு தகுதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியமன தேர்வுல கூட தமிழ் பாஸ் பண்ணிருக்கும். அந்த நியமன தேர்வு கூட தமிழ் தகுதி தேர்வு இருக்கு. அந்த தேர்வுல கிட்டத்தட்ட 2013 3 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. ஆனா நாளடைவுல நம்பிக்கை இல்லாம போகுது, பணி நியமனம் இல்லாம போகிற ஒரு காரணத்தினால 2024ஆம் ஆண்டு ஜஸ்ட் ஒரு 27,000 பேர் மட்டும் தான் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. காரணம் என்னன்னா இந்த தேர்வின் மீது நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து இந்த டிகிரியை படிச்சா எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால கிட்டத்தட்ட 3.25 லட்சம் பேர் இந்த துறையை விட்டு போயிட்டாங்க. எங்களோட பிரதான கோரிக்கை, முதல் கோரிக்கை என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 14 வருஷத்துல 4 முறை தகுதி தேர்வும் 1 முறை நியமன தேர்வும் நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் 2018 149 ஜிஓவை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடக்கணும். 2018 இருந்து 1 முறை கூட தேர்வு நடத்தல. இந்த 8 வருஷத்துல 1 முறை மட்டும்தான் நியமன தேர்வு நடந்திருக்கு. ஒரு வருஷமா நடந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதுங்கிறது எங்களோட முதல் குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம்.